ஹாய் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கன்னடத்துல ரிலீஸ் ஆன 45 மூவி பத்தி தான். இந்த படத்தோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்க்கலாம். படத்தோட ஹீரோ ஒரு ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்கார். எப்பவுமே நம்ம ஹீரோ பைக்ல தான் ஆஃபீஸ் போவார். அப்படி சிக்னலை கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு நாய் குறுக்க வந்து நம்ம ஹீரோ மேல மோத நம்ம ஹீரோவும் அந்த நாயை ஆக்சிடென்ட் பண்ணிடுறார். அந்த நாய்க்கு என்னாச்சு ஏதாச்சும் கூட பார்க்காம நம்ம ஹீரோ ஃபோன் கால் பேசிட்டே வேகமா போயிட்டு இருக்க திடீர்னு ஒரு லாரி வந்து நம்ம ஹீரோ மேல மோதுது. என்னடா ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் பயங்கர ஷாக் ஆகிற நேரத்தில் தான் நம்ம ஹீரோ இறந்து போக்கலங்க, அவர் உயிரோடு தான் இருக்காரு. ஆனால் அந்த நாயோட ஓனர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இந்த ஊரில் ஒரு பெரிய ரவுடி. அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ கிட்ட இன்னும் 45 நாள் உன்னை கொலை பண்ணிடுவேன், என்னுடைய நாய் எப்படி துடிச்சு செத்து போச்சோ அதே போல் நீயும் செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த கதையோட முழு விளக்கத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்லே நம்ம படத்தோட ஹீரோ வினயை தான் காட்டுறாங்க. இவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அன்னைக்குன்னு பார்த்து ஆஃபீஸுக்கு செம்ம லேட்டுங்க. ஹெல்மெட் கூட போடாமல் வண்டியில் பறக்கிறான். சிக்னல் வந்து நிற்கிறான். இன்னும் கரெக்டாக 45 செகண்ட்ஸ் இருக்குது சிக்னல் விழ. ஆஃபீஸில் இருந்து கரெக்டாக அந்த டயத்தில் கால் வருது. இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு சிக்னல் விழுந்த உடனே வேகமாக வண்டியை முறுக்கிட்டாங்கிட்டு கிளப்புறான். அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு நாய் குறுக்க வர அதை அடித்து தூக்கிட்டான். பாவம் அந்த நாய் அங்கேயே செத்து போகுதுங்க. ஆனால் நம்ம ஆள் அதை கண்டுக்காம ஃபோன் பேசிக்கிட்டே போக அடுத்த செகண்ட் ஒரு லாரி இவனை அடித்து காலி பண்ணிடுது. திடீர்னு அலறி அடித்து எந்திக்கிறான். அப்பாடா எல்லாம் கனவான நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ளே. ஆனால் அவன் ரூமை விட்டு வெளியே வந்தா ஹாலில் அவனோட பணத்தை வச்சு எல்லாருமே அழுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு பிரம்ம பயந்து போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறான். ஆனா கொடுமை என்னன்னா கடவுளை பார்த்த மாதிரி அதே 45 செகண்ட் சிக்னல், அதே மக்கள், அதே நாய், அதே மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனா இந்த வாட்டி வினய் தப்பிச்சு ஆஃபீஸுக்கு போயிடலாம். ஆஃபீஸ் போனாலும் இவனுக்கு ஒரே பயங்க, நாம நிஜமாவே செத்துட்டோமான்னு டவுட்ல கூகுள்ல போய் தேடுறோம். அப்போ ஒரு லிங்க் ஓப்பன் ஆகுதுங்க. அதுல கருட புராணம் பத்தி ஒரு வீடியோ ஒன்று ஓடும். உயிர் உடலை விட்டு பிரிஞ்சா அது நரகத்துக்கு எப்படி கொண்டு போகப்படும்னு கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போதான் அட்மின்ல இருந்து கால் வருதுங்க. யாரோ பார்க்க வந்திருக்காங்கன்னு போய் பார்த்தா 2 ஆளுங்க வினையை தரதரன்னு எடுத்துட்டு போய் ஒரு விசித்திரமான எருவு மாட்டு வண்டியில கார்ல போட்டுட்டு கடத்திட்டு போறாங்க. ஒரு பழைய குடனு கொண்டு போய் நிறுத்துறாங்க. அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எரும மாடுகளா இருக்கு. அப்போதான் நம்ம ஒப்பேந்திரா ராயப்பங்கிற கேரக்டர்ல மகாசாயி என்ட்ரி கொடுக்குறாரு. ஊருக்கே பெரிய கேங்ஸ்டர். ஆனா வந்துட்டு டேபிள்ல இருக்கிற ஒரு துணியை விடக்கி அங்க செத்து கிடக்குற தன் நாய் ரோசியை பார்த்து போன்னு அழுகுறான். அந்த நாயை கொண்டது நம்ம வினைதான் தெரிஞ்ச உடனே ராயப்பா இவனை போட்டு மிதிக்கா. நீ இன்னும் 45 நாள் தான் உயிரோட இருப்பேன்னு கெடு விதிக்கா. ராயப்ப கொடுத்த அந்த டார்ச்சர்ல வினைக்கு பித்து பிடிச்சி போகுதுங்க. போலீஸ்கிட்ட போனா அந்த கூட என்னை காணாம போயிருக்கு. கருட புராணத்துல வர்ற மாதிரியே ஒன்னொன்னா நடக்குதுங்க. இதுல ஹீரோயினுக்கு வேற கல்யாணம் முடிஞ்சது. இதற்கிடையில மொத்த ராத்திர பார்க்க போனா அவனை ராயப்பா போட்டு தலையிடுறான். வினை இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலையில அம்மா மடியில படுத்தாலும் போது அவங்க அம்மா முருகனை வேண்டிக்கிறாங்க. அப்பதான் வராரு நம்ம சிவராஜ்குமார். இவர் இந்த படத்துல சிவாப்பாங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. கஸ்தூரி காலனியோட தலைவன் இவர் தான். கஷ்டப்படுற மக்களுக்கு கடவுள் மாதிரி. வினைக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே கூடவே இருந்து அவனை காப்பாத்துறாரு. வில்ல ராயப்பா முன்னாடி போய் நின்றுட்டு சிவா அந்த சிகாவை பிடிக்கிற ஸ்டைல் இருக்கு, அது வேற லெவலுங்க. இவன் யாரு இனிமே நீ இந்த 45 நாள் கெடுவிடலாம் வரக்கூடாது அப்படிங்கிறத மிரட்டிட்டு போறாரு. ஆனா ராயப்பா கேட்கறதா இல்லைங்க. 45வது நாள் இவன் சாவான்னு சவால் விடும். கடைசி நாளும் வருதுங்க. வினையோட அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சிவாப்பா வினைக்கு புரிய வைக்கிறார். காசு, நட்பு, காதல், குடும்பம் எல்லாத்து பயத்தையும் நீ கடந்துட்ட. இப்ப சாவு பயத்தை நேருக்கு நேர் சந்திச்சிருன்னு சொல்லி ராயப்பா கிட்ட அனுப்புறாரு. ராயப்பா தன்னுடைய படைகளோட அங்க வரான். அப்போ சிவா தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறார். ஓம் நமச்சிவாயன்னு சொன்ன அடுத்த செகண்ட் கபாலி, பீமா, விருபாக்ஷான்னு சிவனோட பல அவதாரங்கள் அங்க இறங்குது. பாம்புகள், நெருப்பு, காத்துன்னு பஞ்சபூதங்கள் சேர்ந்து ராயப்பாவோட ஆட்களை துவம்சம் பண்ணுது. ஆனா ஒரு கட்டத்துல ராயப்பா கம்பியால வினையை அடிச்சிடறான். மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்க வினைக்கு முன்னாடி சிவப்பா ஜோடிக்கிறாரு. அப்போதான் அந்த உண்மை தெரிய வருதுங்க. வினை ஆரம்பத்திலே அந்த ஆக்சிடென்ட்லேயே செத்துட்டான். அவன் செஞ்ச தப்ப அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக சிவபெருமானா சிவாவும் யமதர்மநாதனா ராயப்பாவும் சேர்ந்து நடத்தின ஒரு நாடகம் தான் இது. அவன் கொன்ன அந்த நாய் ரோசி சாதாரண நாயே இல்லைங்க, அது யமனோட வாகனம். கடைசியா வினை தான் தப்ப உணர்ந்த உடனே ராயப்பா அவனை அழைச்சிட்டு போறார். வினை திரும்பி பார்க்கும்போது சிவாப்பா இமயமலையில சிவனா காட்சி தரார். இதோட இந்த படம் உங்க முடியுதுங்க. இப்படி இருந்துச்சு என்னோட விளக்கம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. அடுத்து ஒரு தரமான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.